டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ கிங்டம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்டு 2020-21க்கான சிலபஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் பாடத்தில் தியரிக்கு என்னென்ன டாபிக்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் மட்டும் படித்தா போதும், அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் மட்டும் ரெக்கார்டில் எழுதினா போதும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். யூனிட் 1ல சாப்டர் 1 த லிவிங் வேர்ல்டு உயிருலகம் பாடத்துல 1.1 1.3 1.4 1.7 1.8 இந்த 5 டாபிக் மட்டும் நம்ம படிச்சா போதும். எதெல்லாம் ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும் நம்ம படிச்சா போதும், மற்றதெல்லாம் படிக்க தேவையில்ல. யூனிட் 1 சாப்டர் 2 கிங்டம் அனிமேலியா விலங்குலகம் பாடத்துல 2.1 2.2 2.3 2.4 4 டாபிக்கும் படிக்கணும். ஆனா இந்த 2.3ல பாத்தீங்கன்னா 2.32 அதாவது ஃபைலம் நிடேரியா, 2.3.3 ஃபைலம் டீனோஃபோரா, 2.3.6 ஃபைலம் அனலிடா, 2.3.7 ஃபைலம் ஆர்த்ரோபோடா இது மட்டும் படிச்சா போதும். மீதி இருக்கிற ஃபைலம்ஸ் படிக்க தேவையில்ல. அதே மாதிரி தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 2.32 தொகுதி நிடேரியா, 2.3.3 தொகுதி டீனோஃபோரா, 2.3.6 தொகுதி அனலிடா, 2.3.7 தொகுதி கணுக்காலிகள் இந்த 4 ஃபைலை மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.4ல 4.3 சப் ஃபைலமான வெர்டிபிரேட்டா ஃபுல்லா, அப்புறமா 2.4.4ல கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா, 2.4.5ல கிளாஸ் கான்ட்ரிக்டைஸ், 2.4.6 கிளாஸ் ஆஸ்டிக்டைஸ் இது மட்டும் படிச்சா போதும். அது மாதிரி தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 2.4.3ல துணை தொகுதி முதுகெலும்புடையவை, 2.4.4 வகுப்பு வட்டவாயின, 2.4.5 வகுப்பு குருத்தெலும்பு மீன்கள், 2.4.6 வகுப்பு எலும்பு மீன்கள் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். யூனிட் 2ல சாப்டர் 3 டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிஷ்யூ அளவிலான கட்டமைப்பு பாடத்துல 3.1 3.2 3.3 இந்த 3 டாபிக் மட்டும் படிச்சா போதும். நெக்ஸ்ட் யூனிட் 2 சாப்டர் 4 ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ், அதாவது விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் பாடத்துல 4.1 4.3 இந்த 2 டாபிக் மட்டும் படிச்சா போதும். யூனிட் 3 சாப்டர் 5 டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் இந்த பாடத்துல 5.1 5.2 5.3 5.4 அப்புறமா 5.7 இந்த டாபிக் எல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 3 சாப்டர் 6 ரெஸ்பிரேஷன் அதாவது சுவாசம் பாடத்துல 6.1 6.3 6.4 6.5 6.6 6.7 அப்புறமா 6.9 அதாவது 6.2வும் 6.8ம் தவிர மீதி இருக்கிற எல்லா டாபிக்கும் படிக்கணும். யூனிட் 3 சாப்டர் 7 பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் இந்த பாடத்துல 7.1 7.4 7.6 7.7 7.8 இந்த 5 டாபிக்கும் படிக்கணும். அதாவது 7.2 3 5 இந்த 3 தவிர மீதி இருக்கிற 5 படிக்கணும். யூனிட் 3 சாப்டர் 8 எக்ஸ்கிரீஷன் கழிவு நீக்கம் பாடத்துல 8.1 8.2 8.3 8.4 அப்புறமா 8.6 8.7 இந்த 6 டாபிக்கும் படிக்கணும். யூனிட் 4 சாப்டர் 9 லொக்கமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் இந்த பாடத்துல 9.1 9.2 9.3 9.4 9.5 9.6 9.7 அப்புறமா 9.11 அடுத்து 9.14 அண்ட் 9.15 இந்தந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். நெக்ஸ்ட் யூனிட் 4 சாப்டர் 10 நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பாடத்துல 10.1 10.4 10.6 இந்த 3 டாபிக் மட்டும் படிச்சா போதும். யூனிட் 4 சாப்டர் 11 கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் வேதிய ஒருங்கிணைப்பு இந்த பாடத்துல 11.1 11.2 அப்புறம் 11.4 இந்த 3 டாபிக் மட்டும் படிச்சா போதும். இந்த 11.2 அப்படிங்கிற இந்த இதுல நிறைய சப் டாபிக் இருக்கு இல்லையா, அதுல இந்தந்த சப் டாபிக் மட்டும் படிச்சா போதும். அப்படின்னா 11.2.1 ஹைப்போதலாமஸ், 11.2.2 பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைப்போபைசிஸ், 11.2.3 பீனியல் கிளாண்ட், 11.2.4 thyroid gland, 11.2.5 parathyroid gland, 11.2.6 thymus gland, 11.2.7 adrenal gland, 11.2.10 hormones of heart, kidney and gastrointestinal tract இந்த சப்டாபிக் மட்டும் படிச்சா போதும். யூனிட் 4 சாப்டர் 12 பேசிக் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இந்த பாடத்துல 12.1 தவிர மீதி இருக்கிற 12.2 12.3 12.4 இந்த 3 டாபிக்கும் படிக்கணும்.
நெக்ஸ்ட் யூனிட் 5 சாப்டர் 13 ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி வணிக விலங்கியலின் போக்குகள். இந்த பாடத்துல 13.1 13.3 13.5 13.7 and 13.8 அதாவது 13.2 4 6 இந்த 3 தவிர மீதி இருக்கிற எல்லா டாபிக்கும் உண்டு. நம்ம இதுவரைக்கும் தியரியில என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த டாபிக் ரிலேட்டடா புக் பேக் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். அதுக்கப்புறமா இந்த டாபிக்ல உள்ள இன்டீரியர் கொஸ்டின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நீட் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்தையுமே படிக்கணும். ஏன்னா அதுல இருந்து எல்லா போர்ஷன்ஸுமே நீட்டுக்கு உண்டு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் இந்த ரெடியூஸ்டு போர்ஷன். நெக்ஸ்ட் பிராக்டிகலுக்கு எதெல்லாம் ரெக்கார்ட் நோட்ல எழுதணும், எதெல்லாம் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிமென்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளூரோபிராக்கியா, டேப்வார்ம், அடுத்தது காக்ரோச், பைலா இந்த 4 ஸ்பெசிமென் மட்டும் படிச்சா போதும். அடுத்தது ஸ்லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம், தட்டை எபித்தீலியம், தூண் வடிவ எபித்தீலியம் இந்த 2 மட்டும் படிச்சா போதும். அடுத்தது மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிப்கேஜ், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அதாவது விலா எலும்புக்கூடு, பந்து கிண்ண மூட்டு இந்த 2 மட்டும் படிச்சா போதும். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்லைட்ஸ்ல எதுவும் படிக்க தேவையில்ல. அடுத்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஸ்டெதஸ்கோப், ஸ்பிக்மோமேனோமீட்டர், குளுக்கோமீட்டர் இந்த 3 படிக்கணும். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல டெஸ்ட் ஃபார் அமோனியா, டெஸ்ட் ஃபார் யூரியா, டெஸ்ட் ஃபார் சலைவரி அமைலேஸ் அதாவது அமோனியாவிற்கான நெஸ்லரின் ஆய்வு, யூரியாவிற்கான ஃபீனால் சிவப்பு ஆய்வு, உமிழ்நீர் அமைலேஸின் செயல்பாட்டை கண்டறிதல் இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்யணும். அடுத்தது போட்டோகிராஃப்ஸ்ல காங்கேயம் புல், ஹனி பி, பாம்பிக்ஸ் மோர் இந்த 3மே உண்டு. அதாவது அக்வாபோனிக்ஸ் தவிர மீதி எல்லாமே இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் நோட்ல எழுதி நீங்க படிக்க வேண்டியதுக்கான பிராக்டிக்கல் சிலபஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்டுக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பயோ கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.